எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க, வாழ்க்கையில வந்து நாம தான் பெரிய கிங்கு. நமக்கெல்லாம் ஒண்ணும் ஆவாது, வைக்காது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, வாகனத்த ஓட்டுறது. எவ்வளோ எக்ஸ்போர்ட் டிரைவரா இருந்தாலும், நீங்க கரெக்ட்டா போனாலும், ஆப்போசிட் வரவங்க கரெக்ட்டா வரமாட்டாங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன், வாகனம் ஓட்டுன நண்பர்கள் வெளிநாடுகள்ல முக்கியமா வாகனம் ஓட்டுற நண்பர்கள் கவனமா வாகனம் ஓட்டுங்க. அது அப்படிதான் இன்னைக்கு ஒரு விபத்து ஆயிருக்கு பாருங்க. அந்த சின்ன லாரி வந்து முன் சைடு ஃபுல்லுமே நசுங்கிருச்சு. ஸோ, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு கடவுள பிரார்த்திப்போம். ஆனா, இருப்பினும் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் டிலே ஆகுமே தவிர, ஒரு பெரிய டிஃபரெண்ட்லாம் வராது. ஹவர் கணக்குலாம் வராது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, சிக்னல் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த இந்த விபத்து பாருங்க, இவ்வளோ ஒரு கோர விபத்து. அந்த சின்ன லாரி முன்னாடி அந்த ஓட்டுனர் சைடு ஃபுல்லாவே நசுங்கிருச்சு. ஸோ, அந்த அளவுக்கான பெரிய ஒரு விபத்து தான். ஸோ, அதனால வந்து கவனமா வாகனம் ஓட்டுங்க. நம்ம கை, கால் இழந்துட்டு ஒரு பேனா உடைஞ்சிட்டாவே திரும்ப அது பழைய மாரி பார்க்க முடியாது, எழுத முடியாது. அதுமாரி நம்ம உடம்புல வந்து ஒரு பாகம் இதாகும்போது, நம்ம பழைய மாரி இருக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க.